எந்த நிலையிலும் எல்லாம் காலத்திலும் கிருபை மட்டும் போதுமே. எந்த நிலையிலும் எல்லாம் காலத்திலும் கிருபை மட்டும் போதுமே. என்னாலும் நடத்திடும் கிருபைதானே, எப்போதும் தாங்கிடும் கிருபைதானே. என்னாலும் நடத்திடும் கிருபைதானே, எப்போதும் தாங்கிடும் கிருபைதானே. கிருபை போதுமே உன்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. கிருபை போதுமே உன்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. வெள்ளத்தின் மத்தியில் நோவாவை தாங்கிய கிருபை என்றும் மாறிடாதே. வெள்ளத்தின் மத்தியில் நோவாவை தாங்கிய கிருபை என்றும் மாறிடாதே. அன்றும் இன்றும் ஒரே கிருபைதானே, என்றென்றுமே அதே கிருபைதானே. அன்றும் இன்றும் ஒரே கிருபைதானே, என்றென்றுமே அதே கிருபைதானே. கிருபை போதுமே உன்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. கிருபை போதுமே உன்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. சீக்கிரமாக நேரம் கடந்து விட்டதுனால சீக்கிரமாக நம்ம முடித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். முதலாவது நம்ம இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷன்ல முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வரவேற்போம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவை வரவேற்கலாமா? முதலாவது அவர்தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர்தான் தலைமை தாங்குறார். கர்ப்பத்திற்கனே கர்த்தரால் ஒரு சுதந்திரம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த கர்ப்பத்திற்கனியை கர்த்தர் கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாக தேவன் இந்த நாளிலே பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் பிள்ளையை கர்த்தர் அழகாய் வழிநடத்துறதுக்காக அது நினைவு கூர்ந்து இந்த ஒரு சில வரிகளை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விழவில்லை.
இந்த பிள்ளை மேல உடைய கிருபை இருந்தது ஆண்டவரே, இந்த பிரசன்னம் இந்த பிள்ளை மேல இருந்தது, இந்த அபிஷேகம் இந்த பிள்ளை மேல இருந்தது, இந்த ஆளுகை இந்த பிள்ளை மேல இருந்தது. இன்னைக்கு இந்த பிள்ளை நீ அழகாய் நேர்த்தியாய் கொண்டு வந்தீரே, அதற்காக உங்க நாங்க நன்றி செலுத்த வந்திருக்கிறோம்னு சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றிப்பா, 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 நன்றிப்பா. எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். சூட்டி மகிழ்வாரே, உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும், உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். மலைகள் விலகிடும், பர்வதம் பெயர்ந்திடும், கிருபைகள் நிலைத்திடுமே. காலங்கள் மாறிடும், கவலைகள் மறைந்திடும், காத்திடுவார் என்றுமே. மலைகள் விலகிடும், பர்வதம் பெயர்ந்திடும், கிருபைகள் நிலைத்திடுமே. காலங்கள் மாறிடும், கவலைகள் மறைந்திடும், காத்திடுவார் என்றுமே. நிறைவேறும் அவர் வார்த்தை, என் இயேசு உன்னுடனே. நிறைவேறும் அவர் வார்த்தை, என் இயேசு உன்னுடனே. என் நேசர் உன்னுடனே, நம் நேசர் ஜோசுடனே. ஆசீர்வதிக்கும் இயேசு ஜோசை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், ஜோசின் பாதைகள் செவ்வையாய் மாறும், ஜோஸ் ஆசீர்வாதமாயிருப்பாய். கதவு திறந்திடும், கட்டுகள் அழுந்திடும், செல்வங்கள் சுதந்தரிப்பாய். தாவீதின் கிருபைகள் உன்னை நிரப்பிடும், ஆளுகை செய்திடுவாய். கதவு திறந்திடும், கட்டுகள் அழுந்திடும், செல்வங்கள் சுதந்தரிப்பாய். தாவீதின் கிருபைகள் உன்னை நிரப்பிடும், ஆளுகை செய்திடுவாய். என்றும் தோல்வி உனக்கில்லை, இயேசு நாமத்தில் ஜெயம் எடுப்பாய். என்றும் தோல்வி ஜோசினில்லை, இயேசு நாமத்தில் ஜெயம் எடுப்பாய். ஆசீர்வாதமாய் அவர் இருப்பார், ஆசீர்வாதமாய் இருப்பார். ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு ஜோசை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும், உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி அப்படி தேவனுடைய நாமத்தை அப்படி மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தாவே, நீ பிரசன்னத்தை இடம் முழுதும் அப்படி இறங்குவதாக, நீ மகிமை இடம் முழுதும் அப்படி ஆளுகை செய்வதாக, நீ பிரசன்னத்தால் பிள்ளைகளை நிரப்புவீராக, நீ அபிஷேகத்தால் பிள்ளைகளை நிரப்புவீராக, நீ ஆவியானவர் பிள்ளைகள் மேல பலமாடி அசைவாடுவீராக. ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதம் தங்குவதாக, ஆசீர்வாதம் தங்குவதாக, மகிமை வெளியரங்கமாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே, நன்றி தருகிறோம். ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்தின்றும் உம் ஆசி பெறவே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா.
மாதமும் நல்ல வளர்ச்சிகளை கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்த வண்ணமாக நம்ம ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஜோஸ்க்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சொல்றாரு, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமான ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும், அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஜோஷோடைய தாயையும் தகவல் ஜேக்கப்புக்கும் ஜெனிஃபருக்கும் தான் ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளுடைய சமாதானம் இல்லாம தான் இந்த உலகத்துல நம்ம ரொம்ப பாடுபட்டு இருக்கோம் இல்லையா? இந்த காலகட்டங்கள்ல பிள்ளைகள்னால எல்லா குடும்பங்களிலும் கண்ணீர், கவலைகள், போராட்டம், மாறும், இந்த செல்போனு அது இதுன்னு சொல்லி பயங்கர போராட்டத்துல ரொம்ப டிப்ரெஷன்ல பிள்ளைகள்னால அநேக தாய் தகப்பன் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஜோஷோடைய அம்மா அப்பாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த பிள்ளையால உனக்கு சமாதானம் இருக்கும்ன்றார். அல்லேலூயா. இந்த பிள்ளையால உனக்கு சமாதானம் இருக்கும். இந்த பிள்ளை சமாதானம் பெற்றிருப்பான், அவன் ஜாதிகள் மத்தியிலும் ஜனங்கள் மத்தியிலும் அறியப்பட்டிருப்பான், அவன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், அவன் மேல நான் ஆவியை ஊற்றுவேன், அவன் மேல நான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். பாருங்க, அம்மா அப்பா கேட்கிறாங்களா இல்லையோ, அது கவனமா கேட்டுட்டு இருக்கு. அல்லேலூயா. அது கவனமா கேட்டுட்டு இருக்கு. அது மேல ஆவியையும் அது மேல ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றி அவனுடைய பேரை அவர் பெருமைப்படுத்துவாங்க. ஏன்னா அந்த முதலாவது வருடத்தை, அந்த முதல் துவக்கத்தை கர்த்தரோடு இசைந்து அவர் துவங்கினபடியினாலே அவன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அதாவது வருஷத்தின் அவனுடைய ஆயுசு நாட்கள்ல முதல் படியை அவன் வச்சிருக்கான். யாரோட இணைச்சி வச்சிருக்கான்? கர்த்தரோடு இணைச்சி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. எங்கள் வேதத்தின் அடிப்படையில எங்களுடைய இஸ்ரேல் தேசத்துல, அதாவது இஸ்ரேல் தேசத்துல எல்லாம் ஒரு வழக்கம் உண்டு. என்னன்னா, பிள்ளைகள் பிறந்த உடனே 6 வயசு வரையிலும் அவங்க அம்மாட்ட இருப்பாங்க, 6லிருந்து 12 வயசு வரையிலும் அவங்க அப்பாவோட போதிக்கப்படுவாங்க. 6 வயசு வரையிலும் அவங்க அம்மா என்ன செய்வாங்க? நல்ல ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லி போதிப்பாங்க. 6லிருந்து 12 வயசு வரையிலும் அவங்க அப்பா என்ன செய்வாரு? அவங்க அப்பாவுடைய கஷ்ட நஷ்டத்தெல்லாம் சொல்லி வளர்ப்பாரு. 13வது வயசு அந்த பிள்ளை வரும்பொழுது, டீனேஜ் வரும்போது, அந்த பிள்ளை அம்மாவுடைய வார்த்தைகளும் அப்பாவுடைய கஷ்டத்தையும் பார்த்து நல்ல விதமா அந்த 13வது வயசுல அந்த டீனேஜ்ல அது சரியான பாதையில காலை வைக்கணுன்றதுக்காக தான் வேதத்தின் அடிப்படையில நாங்கள் இதெல்லாம் போதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில தாயும் தகப்பனும் இந்த பிள்ளையுடைய சமாதானத்துக்கு பேர் உதவியா இருப்பார்கள். இந்த காலகட்டங்கள்ல அநேக பிள்ளைகள் சமாதானம் இல்லாமல், பிள்ளைகளினாலே குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற காலகட்டங்கள்ல கர்த்தர் சொல்லுகிறார், ஜோஷுடைய அம்மா அப்பாவை பார்த்து, உன்னுடைய பிள்ளையின் சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும். அல்லேலூயா. பெரிதா இருக்கும். ஏன்னா வேதத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 78ல அவர் சொல்றாரு பாருங்க, இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியை அவர்களுக்கு அறிந்து கொண்டு அவர்கள் எழுப்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களை சொல்லும்படிக்கும், தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் கற்பனை கைகொள்ளும் படிக்கும், இருதயத்தை செவிப்படுத்தாமல் தேவனுடைய உறுதியை பற்றிக்கொள்ளாமல் இருக்கிற முரட்டாட்டமும் கலகம் உள்ள சந்ததியாக தங்கள் பிதாக்களுக்கு அவர் ஒப்பாகாதபடி இவர்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தாயின் தகப்பனும் பிள்ளைகளுக்கு தேவன் செய்த அற்புதங்களையும் தேவன் செய்த மகத்துவங்களையும் தேவன் செய்த கிருபைகளையும் சொல்லி வளர்க்கும் போது அவர்கள் எழும்பி வருங்காலங்கள் இருக்கிற இந்த முரட்டாட்டமான கீழ்ப்படியாமையான சந்ததியா அவர்கள் இருக்க மாட்டார்கள், அவர்கள் ஆசீர்வாத சந்ததியா இருப்பார்கள் சொல்றாங்க. அதாவது கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அவர் சொல்றாரு, நேசிக்கிறவர்கள் சொல்றாரு, பிள்ளைகள் பிறக்கும் பொழுது கர்த்தர் செய்த அற்புதங்களையும் கர்த்தர் செய்த மகத்துவங்களையும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக பிள்ளைகளுக்கு சொல்லி நடத்தணுமா. நாம என்ன செய்வோம்? உங்க அப்பா ஃபேமிலி அப்படி, உங்க அம்மா ஃபேமிலி இப்படி, உங்க அம்மாவால தான் நான் கெட்டு போனேன், உங்க அப்பாவால தான் கெட்டு போனேன், உங்க பாட்டி இப்படி இருப்பாங்க, உங்க தாத்தா இப்படி இருக்காங்கன்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி வளர்க்கறதுனாலதான் அது வாலிப வயசுல முரட்டாட்டமும் கீழ்ப்படியாமையும் மனச சஞ்சலத்தையும் கலக்கத்தையும் பாரதி உண்டாக்குற சந்ததிகளாய் மாறுமா. ஆனா இன்னைக்கு நம்ம ஜோஷோடைய அப்பா அம்மா ஜேக்கப்புக்கு ஜெனிஃபரையும் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒழுங்குகளையும் கற்பனைகளையும் நாம் சொல்லிக் கொடுத்து நடக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர்கள் முரட்டாட்டமான சந்ததியா வரமாட்டாங்க, கீழ்ப்படியாமையான சந்ததியா வரமாட்டாங்க, அவர்கள் ஆசீர்வாதமான சந்ததியாய் ஒரு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிற சந்ததியா அவர்கள் வருவார்கள் சொல்றார். அல்லேலூயா. Happy birthday to you.
tiny fingers curled in your sleep, a whole year of memories to keep. Look at you standing on your own 2 feet. Arjav and Josh, you make our world complete. Happy first birthday to you. Happy birthday to you, my dear. May your days be blessed and new, filled with wonder year by year. Jev and Josh, oh Jev and Josh. எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. நீங்க பாழா கிடந்த நிலங்களை எல்லாம் எதனா மாத்திட்டீங்க. இடிஞ்சு கிடந்த இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு 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 வாழ வச்சீங்க. மாறின
are the J generation. We are the J generation. We are the J generation. We are the J generation. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை நீர் கண்டீரே. இந்த உலகத் தோற்றம் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை நீர் கண்டீரே. இந்த உலகத் தோற்றம் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே. உந்தன் சிலுவையால் வாழ்கிறேன், உங்க ரத்தத்தால் மீட்கப்பட்டேன். உங்க சிலுவையால் வாழ்கிறேன், உங்க ரத்தத்தால் மீட்கப்பட்டேன். We are the J generation. 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 ఈ లోకం నన్ను చూసినట్లు నీవు నన్ను చూడవే. నీ కన్నులు నన్ను చూడగానే నా బ్రతుకు మారెనే. ఈ లోకం నన్ను చూసినట్లు నీవు నన్ను చూడవే. నీ కన్నులు నన్ను చూడగానే నా బ్రతుకు మారెనే. నీ సిలువ వలన జీవింతున్, నీ రక్తమే విమోచన. నీ సిలువ వలన జీవింతున్, నీ రక్తమే విమోచన. We are the J generation. 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 நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, அது நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, அது நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே. என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை
நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பமில்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லை,